பருத்தி விதை தான் நட போகிறோம். எப்படி நடுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஹே ஃபேமிலி, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி விதை தான் நட போகிறோம். எப்படி நடுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஹே ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலாக இந்த வீடியோ என்ன அப்படின்னா, பருத்தி விதை எப்படி நட போகிறோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான். நான் ஆல்ரெடி எப்படி பருத்தி விதை நடுறதுக்கு நிலத்தை ரெடி பண்ணணும்னு சொல்லி ஒரு ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட கிளிப்ஸ் தான் இது. நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் வந்து தரேன். மறக்காமல் செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நிலத்தை ரெடி பண்ணதுக்கப்புறம் எப்படி பருத்தி விதை நடணும் அப்படின்னு சொல்லி இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல நாள் பார்த்து சாமி கும்பிட்டு தான் நாங்கள் வந்து எந்த ஒரு ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ பருத்தி விதை நடுறதுக்கும் எங்கள் அப்பா வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காரு. ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா விதை நடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். இது மட்டும் கிடையாது, பருத்தி, நெல் நடுறது, நெல் நாற்று விடுறது, எந்த ஒர்க்குமே வந்து எங்கள் அப்பா தான் வந்து ஃபஸ்ட்டு நடுவார், செய்வார். அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து செய்வோம். ஸோ அதுதான் வந்து இப்போ எங்கள் அப்பா சாமி கும்பிட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து விதை நடுவார். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எப்படி பயிரிடுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி சாமி சென்டிமெண்ட்லாம் உங்களுக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? எங்கள் வீட்டில் இந்த சாமி சென்டிமெண்ட்டெல்லாம் இருக்குது. நல்ல நேரம், கெட்ட நேரம் அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஃபைனலாக எங்கள் அப்பாவும் வந்து சாமி கும்பிட்டு நட்டு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நடுறதுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஆள் வந்து ஒருத்தங்க தான் வந்திருந்தாங்க, மீதியெல்லாம் வந்து நாங்கள் தான் நட்டோம். அண்ட் இந்த விதை எப்படி நடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு காலில் வந்து ஒவ்வொரு லைன் ஃபுல்லாக வந்து நடணும். அண்ட் இந்த மாதிரி நட்டுட்டு உடனே வந்து தண்ணி விடணும். இப்போது மார்னிங் வெயில் வர்றதுக்கு முன்னாடி நடணும். அதே மாதிரி வெயில் வந்துடுச்சுன்னா அந்த டைமிங்கில் வந்து நட்டு தண்ணி விடக்கூடாது. நடலாம், ஆனால் தண்ணி விடக்கூடாது. சரியாக விதை வந்து முளைச்சி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெயில் வந்ததுக்கப்புறம் ஈவினிங்காக நடலாம். ஈவினிங்காக நட்டு ஈவினிங்காக தண்ணி விடலாம். ஸோ தண்ணி விடணும்னா காலையில், சாயங்காலம் அந்த டைமில் தான் நாங்கள் தண்ணி விடுவோம். நட்டுடுவோம். இது நடுறதுக்கு பார்த்திங்கன்னா, காலையில் 9 வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈவினிங் 6:30க்கு தான் முடிஞ்சுது. நாங்களும் நட்டுகிட்டே தான் இருக்கோம். அப்பா வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தார், அண்ணாவும் அப்பாவும். நாங்களாம் வந்து இந்த மாதிரி பருத்தி விதை வந்து நட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறமும் முடியல. மறுநாள் காலையிலையும் எழுந்திரிச்சு இன்னும் கொஞ்சம் இருந்தது, பருத்தி விதை வந்து நட்டுட்ருந்தோம். அண்ட் நீங்கள் வந்து என்ன பயிர் போட்டிருக்கீங்க இந்த வாட்டி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட்டாக இந்த சைடு பார்த்திங்கன்னா பருத்தி, நெல் இது தான் வந்து பயிரிடுவாங்க. உங்கள் நிலத்துல நீங்கள் என்ன பயிரிட்ருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் வெயிலாக தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் சில்லுன்னு காற்றடிச்சு தான் நல்லா இருந்துச்சு. அந்தளவுக்கு டயர்ட் தெரியல. பட் வந்து காலையில் எந்திரிக்கும் போது தான் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. காலையில் 8 தான் நான் எந்திரிச்சேன். அண்ட் இதுக்கப்புறம் அந்த பருத்தி விதை எப்படி முளைச்சி வரும், அதுக்கடுத்து அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ வந்து போடுவேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பார்க்கலாம். பை, டாட்டா.